எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் நேற்று, அதாவது மார்ச் மாதம் 8ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக பெண்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் அவரு சும்மா ஏனதானலாம் யாரும் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. மற்றவங்க எப்படின்னு தெரியாது, சும்மா வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற மாட்டாங்க. நிறைவேற்ற என்னப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் 70% நாங்கள் நிறைவேற்றிட்டோம்பாங்க, அதுக்கப்புறம் 80பாங்க, அப்புறம் 90பாங்க, 100%பாங்க, அப்புறம் திடீர்னு பார்த்தா 75% நாங்கள் பண்ணணும், 95% பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு வெற்று விளம்பர மாடல் ஆட்சி தாங்க இப்போ நடந்துட்டு இருக்குது. தமிழக மக்களுக்கு இதை சொல்லித்தான் தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் என்னென்னலாம் பண்ணணும்னா, அதாவது மக்கள் தான் வரி பணத்தை கட்டுறாங்க, ரத்தத்தை, அதாவது வேர்வையை ரத்தமா சிந்தி சம்பாரிச்ச காசுல வரி பணத்தை கட்டுறாங்க. கட்டக்கூடிய வரி பணத்துல இருந்து மகளிருக்கு பெண்களுக்கு இந்த மாதிரி நம்ம கொடுக்கறோமே, இது மாதிரி கொடுக்கும்போது எந்த பணத்துல இருந்து நம்ம கொடுக்க போறோம்? வரி பணத்துல இருந்து கொடுக்க போறோம். வரி பணத்தை மட்டும் நம்ம வாங்கிக்கிறோம். வாங்கக்கூடிய வரி பணத்தை முறையான வழியில, நேர்மையான வழியில பொதுமக்களுக்கு, அப்பாவி மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, நம்மளை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களே அந்த மக்களுக்கு எந்த துரோகம் பண்ணாம அந்த வரி காசவே நீங்க அதுல செலவு பண்ணி பண்ணனீங்கன்னா மக்கள் திருப்தியா நல்லாவே வாழ முடியும். அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமா நடந்துக்கக்கூடிய விஷயத்தை அவர் சொன்னாரு. ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு அமௌண்ட் போகுது. திமுகவுக்கும் சரி, முதலமைச்சருக்கு சரி, திமுக நிர்வாகிகளுக்கு போகுது, மந்திரிகளுக்கு போகுதுங்கிறத தெளிவா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தெளிவா பேசுறாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களை அண்ணங்கிறாங்க, தம்பிங்கிறாங்க, பையங்கிறாங்க, அண்ணன், அப்புறம் என்னங்கிறாங்க, மாமங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் தமிழக மக்கள் அவரை இது மாதிரி பேசுறாங்கல்ல, இதை பார்த்தோம்னா திமுக ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சி அதிமுகவுக்கும் வயிற்று தாங்க முடியல. அது குறிப்பா நாம் தமிழர் கட்சிக்கு அவங்க என்ன பண்றதே தெரியல. என்னடா இவன் வேற வந்துட்டானே தேர்தல் நேரத்தில். போனதுனா 8.2%, 36 லட்சம் 34 லட்சம் ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை அது வருமா வராதுங்கிறது அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அதனாலதான் சம்பந்தமே இல்லாம பாருங்க, நாம் தமிழர் கட்சியில எவனவனோ பேசிட்டு இருப்பான் விஜய் அவர்களை, சம்பந்தமே இருக்காது. அதாவது ஆட்சியில் அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள பேச துப்பு இல்லாதவன் விஜய் பக்கம் வந்துருவானுங்க. ஏன்னா விஜய் தான் அவங்களுக்கு எதிரி, இவங்களுடைய ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போக போகுது அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் விஜய் தான் முதலமைச்சராக போறாங்க.